அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மையங்கொலி எழுத்துக்கள், அதை வச்சு சொற்கள், அதற்கான பொருள், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், மையங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்குது. என்னென்னா நா, ந, ந, ர, ர, லா, ழ, லா. சரிங்களா? இது 8 தான் மையங்கொலி எழுத்துக்கள்னு சொல்வோம். இது பாருங்கள், சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. மதிவாணன் பலம் மிக்கவன். மதிவாணன் பலம் மிக்கவன். இங்கே பலம்ன்றா என்னது? வீரம். சரிங்களா? காற்றடித்ததால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது. பழம். சரிங்களா? இந்த மரம் உயரமாக உள்ளது. இது தாவரம். சரிங்களா? அதே வீரபாண்டிய கட்டபொம்மன் மரம் மிகுந்தவன் அப்படின்னா வீரம் மிகுந்தவன். நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தாள். வலைன்னா என்னது? வளையல். சரிங்களா? அதே எலி கொசு வலையை கடித்து விட்டது. கொசு வலைக்கு இந்தலை. சரிங்களா? சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது. ஒளினா என்னது? வெளிச்சம். அதே பாருங்க, போக்குவரத்து பெருக்கத்தினால் ஒளி மாசு ஏற்படுகிறது. ஒளி மாசுன்னா என்னது? சவுண்டு. பரிமளா கடையில் வெல்லம் வாங்கினார். வெல்லம் மேல் நோக்கு லகரம் போட்டால் என்னது? தின்பண்டம். வெல்லம். சரிங்களா? அடுத்தது, தொடர்மழையால் ஆற்றில் வெள்ளம் வந்தது. நீர். ஒரே ஓசையிட சொற்களின் பெயர் எழுதுக. ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள் எழுதுக. தேநீர். பாருங்க, தேநீர். தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர். என்னது? டீ. சரிங்களா? அதே தேநீர் அப்படின்னா தேன் குட்டல் நீர். தேனும் நீரும் சேர்ந்தது. சரிங்களா? தேனும் நீரும் கலந்த நீர் தான் என்னது? தேநீர். பறவை. இந்தரா போட்டோம்னா என்னது? கடல். பறவை இது போட்டோம்னா பறக்கும் உயிரினம். கோரல் அப்படின்னா கூறுதல். கோரல் அப்படின்னா என்னதுன்னா கூறுதல். இந்த கோரல் அப்படின்னா கொல்லுதல். வண்ணம் அப்படின்னா எழுத்து. சரிங்களா? அதே தென்னகரனா வந்துச்சுன்னா நிறம். எதிரொலி. சுவர், மலை போன்றவற்றில் பட்டு மீண்டும் கேட்குமாறு திரும்பி வரும் ஒளி தான் என்னது? எதிரொலி. அதே எதிரொலினா கண்ணாடி போன்ற பளபளப்பான பரப்பில் பட்டு திரும்பி வரும் ஒளி தான் இந்த எதிரொலி. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம். சாலையில் பள்ளம் இருந்ததால் ஓட்டுநர். இதில் பாருங்கள், ஓட்டுநருக்கு என்ன ஸ்பெல்லிங் பார்த்துட்டு எந்த நா வரும் அப்படின்னு பார்த்து நாம் எழுதணும். சரிங்களா? பேருந்தை மெதுவாக ஓட்டி சென்றார். கடவுருக்கு செல்ல எந்த வழியாக போக வேண்டும்? வழி, பாதை. சரிங்களா? கூண்டிலிருந்த கிளி சுதந்திரமாக பறக்கவிட்டான் எழிலன். நீரில் துள்ளி விளையாடுகிறது வாழை மீன். வாழை மீன். தாய்ப்பசு இல்லாமையால் நாளடைவில் கன்று இழைத்து போனது. பாருங்க, இழைத்துனா மெலிந்து. சரிங்களா? அந்தக்கு எந்த இலை? கடல். கடல் அலையில் கால் நனைத்து மகிழ்வது அனைவருக்குமே பிடிக்கும். பொருத்தமான சொல்லை நிரப்பி தொடர்களை படித்து காட்டுக. நடனம் என்பது ஒரு கலை. நடனம் என்பது ஒரு கலை. சோளம் என்பது ஒரு திணை. ரெண்டகரனா வரணும். சரிங்களா? பெட்ரோல் என்பது ஓர் எரிபொருள்.
இந்த எரிபொருள்னால் எரியும் பொருள், தூக்கி வீசுறது. சரிங்களா? ஒட்டகம் என்பது ஒரு விலங்கு. சரிங்களா? மேல்நோக்கு நகரம் வரணும். தென்னை என்பது ஒரு மரம். மரம்னா தாவரம், இந்த மரம்னா வீரம். விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை எழுதுக. ஆற்றின் ஓரம் கரை. அடியில் இருப்பது ஆற்றின் ஓரம் கரை. ஆடையில் இருப்பது என்னது? கரை. கரைனா அழுக்கு. சரிங்களா? மடியை குறிப்பது குரங்கு. மடியை குறிப்பது குரங்கு. மரத்தில் தாவுவது குரங்கு. அதே பாருங்க. பறந்து இருப்பது பறவை. கடல். கடல். சரிங்களா? பறவைனா இங்கே கடல். பறந்து செல்வது பறவை. மரத்தை அறுப்பது அறம். மனிதர் செய்வது அறம்னா தருமம். சுவரில் அடிப்பது ஆணி. மாதத்தில் ஒன்று ஆணி, மாதம். சரிங்களா? பாருங்க. மனம். மனம் இதில் பூக்கள் மனம் வீசும். தென்னகரனா போட்டோம்னா மனம், வாசனை. மனம் அப்படின்னா மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். கலை. கலை பாருங்க. ஆண்மான் வகை. கலை காட்டில் வாழும். ஆண்மான் வகை தான் என்னது? கலை. மேல்நோக்கு நகரம் போட்டோம்னா ஆண்மான் வகை. அதே கலை அப்படின்னா வேண்டாத புல் பூண்டு. கலை பயிர்களின் இடையில் வளரும். களையை அகற்ற வேண்டும். அடுத்தது பாருங்க. கழை. கழைனா இங்கே மூங்கில், கூரை ஓடுவதற்கு பயன்படும். அடுத்தது பாருங்க. கரை. நீர்நிலை கரை. ஆற்றங்கரையில் ஆலமரம் உள்ளது. அதே கரை. அழுக்கு. கரைனா என்னது? அழுக்கு. பட்டாலும் பளி பாருங்க. வெண்மையான ஆடையில் எக்கரை பட்டாலும் பளிச்சென தெரியும். அடுத்தது பாருங்க. இலை. இலைனா தலை. பசுமையான இலையை பார்த்தாலே ஆடு மேய்ந்துவிடும். இலை தலை. சரிங்களா? இலை தழை. இலை மெலிந்து போகுதல். சரியாக உண்ணாமல் இருந்ததால் கண்ணன் இழைத்து விட்டான். இழை அப்படின்னா புதிதாக வாங்கிய ஆடையில் நூல் இழை விட்டுவிட்டது. அடுத்து பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது தலை. மேல்நோக்குல. சரிங்களா? அடுத்தது இலைக்கு வேறு பெயர் என்னது? தழை. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? இலை தழை. தழை. வண்டி இழுப்பது காளை. இது விலங்கு. இது என்னது? பொழுது. காளை பொழுது. கடலுக்கு வேறு பெயர் என்னது? பறவை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. வானில் பறப்பது பறவை. இந்த பறவை வரும் வானில் பறப்பது. பறவை வானில் பறந்தது. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். திறந்தான். பூ மனம் வீசும். வாசனை. புலியின் கண் சிவந்து காணப்படும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டார். கோலம் அப்படின்னா என்னது? கோலம். இந்த கோலம் அப்படின்னா வடிவம். அடுத்தது பாருங்கள். தொடரில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதில் பாருங்கள். எண் அப்படின்றது இங்கே தப்பு. இது எண்ணை குறிக்கும் நம்பரை. இதுதான் கரெக்டு. சரிங்களா? தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின.
இதுவும் தப்பு. இந்த மனம் வராது. இது உள்ளம், இது வாசனை. சரிங்களா? தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இல்லை பாருங்க, வாழைப்பழம் பழம். சரிங்களா? இங்கே தப்பாக இருக்குது. உடலுக்கு மிகவும் நல்லது. பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்துவது வாள். பாருங்க, இந்த வாள் என்னது? போரில் பயன்படுத்துவது. அடுத்தது பூனைக்கு உள்ளது வாள். மேல்நோக்கு அகரம். வாசலில் போடுவது கோலம். பந்தின் வடிவம் கோலம். பாருங்க, பொருள் வேறுபாடு உணர்க. ஏரினா என்னது? குளம். ஏரினா மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை. கூரை அப்படின்னா புடவை. சரிங்களா? வானம் அப்படின்னா வெடி. வானம் அப்படின்னா ஆகாயம். தன்னகரனா வந்துச்சுன்னா வெடி. சரிங்களா? வானம் அப்படின்னா ஆகாயம். பனி அப்படின்னா வேலை. தன்னகரனான வேலை. ரெண்டகரனான என்னது? குளிர்ச்சி. விலை பொருளின் மதிப்பு. அடுத்தது பாருங்க, மேல்நோக்கு லகரம். பொது லகரம்னா உண்டாக்குதல். இந்த விழை சிறப்பு லகரம்னா விருப்பம். இலை செடியின் இலை. இலைனா மெலிந்து போதல். இழை அப்படின்னா நூலிலை. இது தழைன்னு சொல்லுவாங்க. தழை படிச்சிருக்கு இல்லையா மேலே? இலைனா செடியின் இலை, இலைத்தலை. ஒலி வேறுபாடு வாக்கியத்தில் அமை. அறம். அறம். அறம் அப்படின்னா மரத்தை அறுக்க அறம் பயன்பட்டது கருவி. அறம் அப்படின்னா உதவி, தர்மம். சரிங்களா? மனம் அப்படின்னா என்னது? உள்ளம். சரிங்களா? என் தவறினை எண்ணி மனம் நொந்துவிட்டேன். பாருங்க, மனம் அப்படின்னா என் தோட்டத்தில் பூக்களின் மனம் வீசியது. மனம்னா வாசனை. சரிங்களா? வாசனை வீசியது. பாருங்க, அடுத்தது அலை. அலை. அலைனா கடல் அலை. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அலை அப்படின்னா வரவழைத்தல். என் திருமணத்திற்கு நண்பர்களை அழைத்துள்ளேன். சரிங்களா? கரை. கரை. கரைனா ஆற்றின் ஓரம். ஆற்றங்கரையை பலப்படுத்த பனைமரங்கள் வளர்க்கப்படுகின்றன. கரை அப்படின்னா படிவது. கரை. துணியில் கரை படிந்துள்ளது. குழவி. குழவி. குழவி அப்படின்னா பூச்சி வகைகளுள் ஒன்று. வீட்டின் நிலைப்படியில் கூடு கட்டுகிறது. குழவி கூடு கட்டும் இல்லையா? அடுத்து இந்த குழவி அப்படின்னா குழந்தை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வாழை. வாழைனா மீன். இந்த வாழைனா வாழைப்பழம் அல்லது வாழை மரம். சரிங்களா? வாழை. வாழை அப்படின்னா மீன் வகைகளுள் ஒன்று. ஆற்றின் வாழை மீன் துள்ளி குதித்தது. பறவைனா கடல். இந்த பறவைனா என்னது? பறவைகள் பறந்து சென்றன. மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சிற்றூர் பறவை. பறந்துள்ள கடல். சரிங்களா? பறவைனா. மறை. மறை. மறைனா என்னது? தாமரை. தாமரை நீர்நிலையில் மலரும். மறை அப்படின்னா வேதம். சரிங்களா? வேத பாடசாலையில் நான்மறை ஓதப்பட்டன. ஊன் அப்படின்னா உணவு. 3 சுழியின், அதாவது தன்னகரனா அப்படின்னா உணவு. ரெண்டகரனான மாமிசம். சரிங்களா? திணை. திணைனா என்னது? உயர்திணை, அக்ரிணை, அந்த இது. சரிங்களா? அடுத்து திணைனா சிறுதானிய வகை தான் திணை. அன்னம். அன்னம். இந்த அன்னம் வந்துச்சுன்னா பறவை. உள்நாக்கு. பாருங்க, உள்நாக்கு தான் என்னது சொல்லுவோம்? அன்னம். மேல் அன்னம். சரிங்களா? வாயில் இருக்கிற அன்னப்பகுதி. அன்னம் அப்படின்னா சோறு. வெல்லம் அப்படின்னா கரும்பு சாற்றினால் தயாரிக்கப்படும் இனிப்பு பொருள். வெல்லம் அப்படின்னா வெள்ளம் அப்படின்னா ஆற்றில் கரை புரண்டு ஓடுவது வெள்ளம். இது அந்த லகர
லகர ழகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. இதற்குரிய இதுதான் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம். இன்னும் இதை டைப் பண்ணி தனியாகவே வச்சுருக்கேன் இன்னும் நிறையா. அது ஒரு கீழே பிடிஎஃபாக கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரு வீடியோ பதிவாகவே நான் உங்களுக்கு அதை போடுறேன். சரிங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஃபுல்லுமே புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா? புக்கில் கொஷினாக இருக்கும், அதற்கான ஆன்சரோடு இதில் இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வேறொரு தலைப்போடு பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.